Hello, hello, hello. Listen. Yes, now illustration 27. என்ன சொல்றோம்? Illustration 27. From the following particulars, prepare following the books of X Limited statement of equivalent production. என்னப்பா? அடுத்தது statement of apportionment of cross. ப்ராசஸ் அக்கௌண்ட் ஒன்று சொல்றாங்க. மூணாவது வந்து நீங்க ப்ராசஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ மொத்தம் எத்தனை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவல் ப்ரொடக்ஷன், அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் காஸ்ட், அடுத்தது ப்ராசஸ் அக்கௌண்ட், 3 அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் 200 யூனிட்ஸ் அட் 4 பெர் யூனிட். டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் மெட்டீரியல் வந்து 100% முடிஞ்சு போச்சு. லேபர் அண்ட் ஓவர் ஹெட் எத்தனை தான் முடியுதுங்க? 40% தான் முடியுது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங். அப்ப நல்லா கவனிச்சுன்னா இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் தான். இது ஓப்பனிங் ஸ்டாக் வெளில விட்டதுல டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் மெட்டீரியல் வந்து 100. ஓப்பனிங் ஸ்டாக் 200ல 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா லேபர் அண்ட் ஓவர் ஹெட் எத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிருக்குது? 40%. யூனிட் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் தி இயர். நீங்க எத்தனை யூனிட் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க? 1050 யூனிட்ஸ் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. அண்ட் அவுட்புட் டிரான்ஸ்பர் டு தி நெக்ஸ்ட் ப்ராசஸ் எவ்வளவு? 1100. அப்ப மொத்தம் 1000. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒரு 200, ஒரு 1050, மொத்தம் 1250ல 1100 வெளியே போயிருச்சுன்னா மிச்சம் 150 க்ளோசிங் ஸ்டாக். இங்க க்ளோசிங் ஸ்டாக் 150. கரெக்டா? அப்ப இந்த கால்குலேஷன்லயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். கிளியர். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எத்தனைங்க? 100%. இது எதுக்குன்னா க்ளோசிங் ஸ்டாக் குறியுது. இது ஓப்பனிங் ஸ்டாக் குறியதாகனா இந்த க்ளோசிங் ஸ்டாக்கோட டிகிரி கம்ப்ளீஷன் எத்தனை? மெட்டீரியல் 100%, லேபர் அண்ட் ஓவர் ஹெட் எத்தனைங்க? அப்ப இந்த 70% எதுக்குரியது? க்ளோசிங் ஸ்டாக் குறியது. இந்த ஓப்பனிங் ஸ்டாக் குறியது தான் இந்த மெட்டீரியல் 100 அண்ட் 40. அப்ப போத் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்ல மெட்டீரியல் வந்து 100% கிளியர் ஆயிடுச்சு. கிளியரா? எஸ். அடுத்தது அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிகார்டிங் ப்ராசஸ். எதுக்கு? ப்ராசஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க? மெட்டீரியல், லேபர், அவர்களுக்கு ப்ராசஸ் அக்கௌண்ட் போடுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ள போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியது வந்து ஈக்குவலன்ட் ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னா, நீங்க சொன்ன அதே கான்செப்ட் தான். பட் உங்க புக்ல வந்து அப்படி அவங்க சொல்லல. ஈக்குவலன்ட் ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னு சொல்றான். ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் ஆர் கான்செப்சுவல் கம்ப்ளீட் யூனிட்ஸ் தட் சர்வ்ஸ் அஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் unfinished work, facilitating the allocation of cost between work in progress and finished output. In other words, equivalent units are notional whole units which represent incomplete work and which are used to apportion cost between work in process and completed output. அப்ப நீங்க 100% தான் இருக்குது. இப்ப உங்களுக்கு இதை சொன்னா புரியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் out of 3000 units of closing stock, 1000 units are 100% completion stage and the remaining 2000 units are 50% of completion stage. The total closing stock should be calculated அப்படின்றாங்க. அப்போ வந்து நீங்க 1000 யூனிட் 3000 யூனிட் ஓப்பனிங்ல வந்துச்சுங்க. அதுல 1000 யூனிட் என்ன செஞ்சிருச்சு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மிச்சம் 2000 யூனிட் வந்து 50% தான் கம்ப்ளீட் ஆயிடுது. அப்ப நல்லா கவனிங்க. 3000 வந்து நீங்க இன்புட்டுக்குள்ள கொடுத்தீங்க. அதுல கம்ப்ளீட் ஆனது 1000 தான். அது 100%. அப்ப அது 1000 ரூபாய். கம்ப்ளீட் ஆகாது எவ்வளவு? 2000. அதுல 50% தான் கம்ப்ளீட். அப்ப 2000 50% மட்டும் 1000. அப்ப ஈக்குவல் ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளவுனா மொத்தம் அந்த கம்ப்ளீட் மொத்தம் 3000த்துல 2000 என்ன ஆயிடுச்சு? ஈக்குவல் கம்ப்ளீட். 3000 கம்ப்ளீட் ஆகல. 3000ல 1000 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 2000 கம்ப்ளீட் ஆகல. அப்ப டோட்டல் 3000ல உங்களுக்கு எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா 2000 கம்ப்ளீட் ஆச்சு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, thus though there are 3000 incomplete units of closing stock, பட் நம்ம என்ன நினைச்சோம் 3000ம் கம்ப்ளீட் ஆகல. அதுல ஒண்ணு 1000 கம்ப்ளீட் ஆகுது, 2000 கம்ப்ளீட் ஆகாம இருக்குது. அப்ப 1000 கம்ப்ளீட் ஆனது கம்ப்ளீட் பண்ணாச்சுன்னா இல்ல. அப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் 3000 அப்ப கம்ப்ளீட் ஆகல. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அதுல 2000 என்ன ஆயிடுச்சு? கண்டிப்பா கம்ப்ளீட் ஆன மாதிரி. இப்ப இட் should be treated as 2000 is equal to be completed. அதுதான் சொல்றாங்க. Equivalent completed units are the purpose of evaluation. So it represents the production of process in terms of completed units. அப்ப சார் 3000 யூனிட்டும் நீங்க இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னு அர்த்தம் இல்ல சார். அது என்ன ஆயிடுச்சு? 2000 யூனிட் கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ் நம்ம எழுதுறோம். அப்ப இப்படி கூட சொல்லலாம். இதை உங்க சிஏ மெத்தட்ல சொல்லி தரேன். நீங்க சிஏஎம் எக்ஸாம் எழுதுறீங்க என்னங்க? சிஏஎம் 3 பேப்பர் எழுதுறீங்க என்னங்க? எல்லாத்துலயும் 50-50 எடுக்கணும் என்னங்க?
பாஸ் ஆயிட்டீங்க இல்லையா? அப்ப நீங்க எல்லாத்துலயும் இப்ப இப்ப மார்க் இப்ப எடுத்துட்டீங்க 40 38 61. பாஸா ஃபெயிலா குரூப்? ஃபெயில். ஃபெயில் தான். ஆனா ஒரு இதுல நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? எக்ஸாம்ஸ் எடுத்துட்டீங்க. 61ல என்ன செஞ்சீங்க? இந்த பேப்பர் எழுத தேவையில்லை. அப்ப இது கம்ப்ளீட்டட். லீகலா வந்து 3000 இன்கம்ப்ளீட். ஆனா 2000 என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப ஒரு பேப்பர் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அந்த கான்செப்ட் தான். அப்ப நீங்க எக்ஸாம் எத்தனை பேப்பர் எழுதினா போதும்? 2 பேப்பர் எழுதினா போதும். திஸ் இஸ் கால்ட் சிஎம்ஏ கான்செப்ட் நான் சொல்றேன். அப்ப இதே தான் இங்க 3000 இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஆனா 2000 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எப்படி சார்? லீகலா. அதே கான்செப்ட் தான் இங்க வருது. கிளியரா? அப்ப இங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்ஸ், பர்டிகுலர்ஸ், யூனிட்ஸ், அவுட்புட் யூனிட், இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட் நீங்க எழுதணும். என்னங்க? அப்ப என்ன செய்யணும்? நீங்க எப்ப எழுதும் போது இதுல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்புட், அப்புறம் என்னது? பர்டிகுலர்ஸ்க்கு அப்புறம் என்ன போடணும் சாமி? அவுட். எனக்கு புரியுதா? இன்புட், பர்டிகுலர்ஸ், அவுட். வாட் இஸ் இன்புட்? 200. சரி, எவ்வளோங்க சார்? அது பேர் என்னங்க? ஓப்பனிங் ஸ்டாக். அப்புறம் எவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க? அது இன்ட்ரோடியூஸ்டா? அப்ப எவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க? இப்ப நல்லா கவனிக்கணும். 100% கம்ப்ளீஷனா இன்புட்டை பொறுத்த வரைக்கும்? என்னங்க? நல்லா புரிக்கணும். நான் கம்ப்ளீஷன் வந்து என்ன சொல்றாங்க? கம்ப்ளீஷன் ஆஃப் பெர்சன்டேஜா இல்லைங்களா? சி மெட்டீரியல் கம்ப்ளீஷன் பெர்சன்டேஜ், லேபர் கம்ப்ளீஷன் பெர்சன்டேஜ் இல்லையா? ஸோ அப்போ வந்து மெட்டீரியலோடைய இங்கே பார்த்து மாற்றிக்கிட்டேன். சொல்ல புரியுங்களா? மெட்டீரியல் அடுத்தது கம்ப்ளீட்டட் பெர்சன்டேஜ், லேபர் கம்ப்ளீட்டட் பெர்சன்டேஜ். இது நீங்க கிளியரா எழுதணும். நாலு நம்ம எழுதிடாதீங்க, நீங்க ஃபுல்லா கிளியரா தான் எழுதணும். கிளியரா? சி ஓப்பனிங் ஸ்டாக் 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சா? சொல்லுங்க. அப்ப எத்தனை பெர்சன்டேஜ்? அப்ப இருக்காதுல்ல, ஜீரோ தானே? இருக்குங்களா? சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? இருக்காது, ஜீரோ. ஏன்? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, அப்ப ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நல்லா கவனிங்க. ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது. இப்ப 1050 யூனிட்ஸ் வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேனா இல்லையா? அப்ப கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் அவுட்புட் நம்ம எடுத்து எப்படி எடுத்துக்கலாம் நான் சொல்றேன். அப்ப மொத்தம் எவ்வளவு டோட்டலு? ஃபர்ஸ்ட் 200 ஓப்பனிங் ஸ்டாக் இன்ட்ரோடியூஸ் பண்ணது எவ்வளவு? 1250. அப்ப இப்படிதான் நம்ம இப்படிதான் வரணும். நம்ம இப்படி லைனா வரக்கூடாது. இப்ப எனக்கு எவ்வளவு இருக்குது? இப்ப 1250. இதுதான் வந்து என்னங்க அவுட்புட்டா இருந்திருக்கணுமா? 1250 ரூபாய் இருந்துக்குது. ஆனா மெட்டீரியல்ஸ் எவ்வளவுதான் இப்ப இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1050 ரூபா தான் இருக்குது. ஏன் சார் 1050 ரூபா தான் இருக்குதுன்னா க்ளோசிங் ஸ்டாக் 150 ரூபா. இங்க பாருங்க என்னங்க. அப்ப அவுட்புட்ல பாக்கணும், நல்லா கவனிக்கணும். அவுட்புட்ல 1250ல 150 என்ன இருக்குது எனக்கு? சார் அப்ப 1250 ரூபா இருந்துச்சுங்க சார். முதல்ல 200 ரூபா ஓப்பனிங் பிளஸ் 1050 ரூபா போட்டோன்னு அப்ப க்ளோசிங் எவ்வளவு? 150 ரூபா சார். இப்ப எவ்வளவு சார் இருந்திருக்கணும்? 1100 ரூபாய் இருந்திருக்கணுமே. என்னங்க? 1250 ரூபாய் க்ளோசிங் ஸ்டாக் 150 ரூபா எங்க சொல்லலாம்? கணக்குல சொல்றான். எங்க சொல்றான்? க்ளோசிங் ஸ்டாக் நான் சொல்றான். ஃபர்ஸ்ட் எனக்கு 1200 ரூபா இருந்துச்சு. 250 என்ன ஆயிடுச்சு? 150 ரூபா க்ளோசிங் ஸ்டாக் பண்ணா 1100 ரூபா இருக்கும். 1100 ரூபால கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் 200 மெட்டீரியல் நான் கொடுத்தேன்ல. என்னங்க? அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணது இல்ல. அப்ப கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் என்னங்க? கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் சார் நான் 200 கொடுத்தல. அந்த 200 என்ன ஆயிடுச்சுங்க? மெட்டீரியல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப ஜீரோ. லேபர் தான் எவ்வளவு இருக்குது? அதுல எவ்வளவு இருக்குதுங்க? எவ்வளவு இருக்குது?
40%. நல்லா கவனிங்க, கம்ப்ளீஷன் 40% முடிஞ்சது. அப்ப எப்பயுமே இங்க எடுத்து எழுதும் போது ரிமைனிங் தான் எழுதணும். என்னங்க கம்ப்ளீஷன் எத்தனை? என்னங்க கம்ப்ளீஷன். அப்ப அன்கம்ப்ளீட் எவ்வளவு இருக்கும்? 60. அப்ப வந்து இந்த இடத்துல வந்து இன்கம்ப்ளீட் தான் நீங்க எடுத்தோம். அப்ப இது எப்படி வந்துச்சுன்னா 100 மைனஸ் 40 கம்ப்ளீட்டட் பர்சன்டேஜ். அப்ப இது வந்து கம்ப்ளீட்டட் கிடையாது, இது வந்து ரிமைனிங் பர்சன்டேஜ். என்னங்க இது எல்லாமே ரிமைனிங் பர்சன்டேஜ். புரியுதுங்களா? அப்ப அதனாலதான் இந்த புக்ல வந்து 0ன்னு போட்டிருப்பாங்க. எப்படின்னா இங்க வந்து சார் ஏன்னா சார் கம்ப்ளீஷன்ல வந்து கம்ப்ளீஷன் பர்சன்டேஜ் 100 போடணும் அப்படின்னா 100 கிடையாது. இந்த இடத்துல 100 மைனஸ் 100. ஏன் 100 இருந்துச்சு, கம்ப்ளீஷன் 100. அப்ப லேபர் எவ்வளவு இருந்துச்சு? 100. 100 எத்தனை கம்ப்ளீட் ஆயிடுச்சு? 40 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு? அப்ப இது வந்து ரிமைனிங் தான் நீங்க எழுதணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்பதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் தான் இங்க எழுதணும். அப்ப இதெல்லாம் ரிமைனிங். என்னங்க அப்ப 200 கொடுத்தீங்க, இது 0 வந்துச்சு. ஏன்னா பிகாஸ் 100ல 100 போயிடுச்சு, ரிமைனிங் எவ்வளவு? 0. இங்க 100ல 40 தான் என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. 60 அன்கம்ப்ளீட்டட் ஆகுது. அப்ப 200 கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல 200. இப்போ 120. வாட் இஸ் 120? நம்பர் ஆஃப் லேபர் பார்க்கணும். how much? 200ல 40 போட்டா எவ்வளவு? 80. சரி, இது எப்படின்னு சார் வந்துச்சுன்னு கேட்கணும். 120 வந்து எப்படி வந்துச்சுன்னா 200ல 40% போட்டா எவ்வளவு? 80. அப்ப 100ல சரி 200ல 80 போச்சுன்னா 120. கிளியரா? சரி 120 எப்படி வந்துச்சுன்னா அன்கமிஷன் ஆஃப் ஒர்க். அப்ப 60%. 200ல 60% போட்டு பாருங்க. இப்படியும் போடலாம். 200ல 60% போட்டா எவ்வளவு? அது அன்கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். கிளியரா? இது வந்து அன்கம்ப்ளீட்டட். சொல்லுங்க. யூனிட்ஸ் இன்ட்ரோடியூஸ் எவ்வளவு பண்ணீங்க நீங்க? 9000 யூனிட்ஸ். சரி என்னங்க சார் நீங்க தான் 1050 தானே, அதுல க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்குது? அப்ப இதையும் நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்படியும் செக் பண்ணலாம். 1050 நான் கொடுத்த உள்ள அதுல எவ்வளவு இருக்குது? 150 க்ளோசிங் ஸ்டாக்கா போச்சுன்னா அப்ப என்னவா தான் இருக்கும்? இப்படியும் கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். சரி 900ல க்ளோசிங் ஸ்டாக்கா? யூனிட்ஸ் கம்ப்ளீட்டடு 900. மெட்டீரியல்ஸ் 100%. என்னங்க அப்ப பாருங்க, யூனிட்ஸ் இன்ட்ரோடியூஸ்டு அண்ட் கம்ப்ளீட்டடு. இங்க பாருங்க 900 மெட்டீரியல்ஸ் இன் யூனிட்ஸ் எவ்வளவுதான்? 900 100% கம்ப்ளீஷனு. சார் இது எப்படி சார் இங்க மட்டும் நீங்க என்ன சார் அப்படியே ஃபுல்லா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். ஏன்? வெரி குட். இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா தெரியும். யூனிட்ஸ் இன்ட்ரோடியூஸ்டு 1050 இங்க தான் பெண்டிங் இருக்குது. 200 யூனிட்ஸ் நீங்க விட்டீங்க, இதுதான் பெண்டிங். டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் மெட்டீரியல் 100%, லேபர் வந்து 70% என்ன இருக்குது? பெண்டிங் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். 70% என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீஷன். அதாவது டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன். மேல சொன்ன டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன், கீழே சொல்றது என்னதான்? டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன். சொல்லுங்க, மேல சொன்னதும் டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன், கீழே சொல்றதும் டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் தான். இன்னொரு விஷயத்தை இதுல சொல்லல, க்ளோசிங் ஸ்டாக் தான் என்னவா இருக்கும்? ஓப்பனிங் ஸ்டாக்கா இருக்கும். போன வருஷத்துக்கு க்ளோசிங் ஸ்டாக் தான் இந்த வருஷத்துக்கு என்னவா இருக்கும்? ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப பாருங்க, க்ளோசிங் ஸ்டாக் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வாட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு? 150 ரூபா இல்லைங்களா? சி க்ளோசிங் ஸ்டாக் கம்ப்ளீட் ஆகி தானே போயிருக்கும். க்ளோசிங் ஸ்டாக்னாவே கம்ப்ளீட் ஆகி தானே போயிருக்கும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் 150, மெட்டீரியல் 100%, லேபர் 70%. பாருங்க, மெட்டீரியல் 100% கம்ப்ளீட்டட். நல்லா புரியுது பாருங்க, யூனிட்ஸ் இன்ட்ரோடியூஸ் அண்ட் கம்ப்ளீட்டட் 150ல 150 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 150 150 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 150 70% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னங்க நல்லா புரியுது. 150 புரிஞ்சுதுங்களா? அப்ப மிச்ச பேலன்ஸ் எவ்வளவுதான் இருக்கும்? 30%. பாருங்க, 150 என்னுடைய க்ளோசிங் ஸ்டாக் இருந்துச்சுங்க சார், அதுல 100% க்ளோஸ் இது முடிஞ்சுதா? அப்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. இங்க எவ்வளவு இருக்குது? 70 இருக்குது.
அடுத்த அப்ப மிச்சக்கூடிய எத்தனை இருக்கு 30, அது எங்க போய் ஓப்பனிங்ல போய் உட்காரும். அப்ப ஓப்பனிங் போகும்போது அடுத்த வருஷத்துக்கு என்ன வரும்னா இங்க நல்லா கவனிக்கணும். ஓப்பனிங் போகும்போது 100 வந்து பிள்ளைங்க ஸ்டாக்ல 150 இருந்துச்சு இல்ல, அது மெட்டல் வந்து 0 காமிக்கும். அங்க எத்தனை காமிக்கும்? 150ல 30% எவ்வளவு? 150ல 30% 40. புரியுதுங்களா? இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக். இங்க பாருங்க, அதே க்ளோசிங் ஸ்டாக்ல என்னவா இருக்குது? அப்படியே 105 இருக்கும் பாருங்க. இன்னொரு டவுட் இப்போ வந்துட்டு நம்ம இங்க வந்து மேல ரிமைனிங் அப்ப அதாவது ரிமைனிங், அதாவது இந்த இடத்துல அதான் இங்க ஏன் 60 நம்ம எடுத்தோம்னா 60 எங்க இருக்குது? இந்த 40 தான் ரிமைனிங் எடுத்து நம்ம போடுறோம் 60. இப்ப 40 எங்க இருக்குன்னா க்ளோசிங் ஸ்டாக்ல உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அதாவது அதுதான் சொல்லுவாங்க, போன வருஷத்துக்கு க்ளோசிங் ஸ்டாக், இந்த வருஷத்துக்கு ஓப்பனிங் ஸ்டாக். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது க்ளோசிங் ஸ்டாக் போக ரிமைனிங் தான் இது ஓப்பனிங் ஸ்டாக். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்ல ஏன் இங்க நான் 0 போட்டேன் அப்படின்னா, இங்கே என்ன ஆயிடுச்சு? 100 முடிஞ்சிருச்சு. அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கு? அதனால தான் வந்து 100 மைனஸ் 100 போட்டேன். அது வந்து 100 மைனஸ் 40 போட்டேன். அதே தான் இந்த லாஜிக் இங்க இருக்கணும். இது அடுத்த வருஷத்துக்கு போகும்போது, இந்த க்ளோசிங் ஸ்டாக் அடுத்த வருஷத்துக்கு போகும்போது 0 இருக்கும். இங்க வந்து என்ன 30 இருக்கு. லாஜிக் புரிஞ்சுதா? அப்ப இந்த ஓப்பனிங் ஸ்டாக் போன வருஷத்துக்கு ஏதாவது க்ளோசிங் ஸ்டாக்கா இருந்திருக்கும். அந்த க்ளோசிங் ஸ்டாக் தான் இங்க வந்து ஓப்பனிங் ஸ்டாக். அப்ப நீங்க அது புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப கடினமானது, இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இங்க இருந்து சொல்லி தரேன். இந்த க்ளோசிங் ஸ்டாக் இது அடுத்த வருஷத்துக்கு எப்படி வருதுன்னா, அதே மாதிரி தான் இந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்திருக்கும். அப்ப இந்த ஓப்பனிங் ஸ்டாக் எல்லாமே ரிமைனிங் தான் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. என்னங்க? ரிமைனிங் ஃப்ரம் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்ல இருந்து வந்திருக்கு. ஃப்ரம் க்ளோசிங் ஸ்டாக், ரிமைனிங் ஃப்ரம் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். க்ளோசிங் ஸ்டாக்ல இருந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து உட்காந்துருக்குது. அதனாலதான் 100% கம்ப்ளீஷன் 0வும் இங்க வந்து 60% நான் சொன்னேன். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ரிமைனிங் வேல்யூ, க்ளோசிங் ஸ்டாக் ஆக்சுவல் வேல்யூ எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? கிளியர். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றது, இப்ப இது வந்து இந்த ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் தான் பிரச்சனையே. அப்ப ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கும் பிரச்சனையே இருந்துச்சுன்னா, மிச்சம் உள்ள இருக்கக்கூடியலாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். யூனிட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகி அடுத்த ப்ராசஸ்க்கு என்ன ஆயிடுச்சு? இங்க சொல்லிக்கிறேன் பாருங்க, 1050 யூனிட் டிரான்ஸ்போர்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் 1100 யூனிட்ஸே போயிடுச்சு. அப்ப அடுத்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுனாவே கம்ப்ளீஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த 100%ங்கிறது இங்க இருக்கு. அப்ப எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப யூனிட் இன்ட்ரோடியூஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க என்னவா தான் போடணும்? கம்ப்ளீஷன் தான் நீங்க போடணும். அப்ப பாத்தீங்கன்னா இவன் ஏன் வந்து எல்லாத்துலயும் 100 போட்டுக்கிறான்னா, லாஜிக்கலி அண்டர்ஸ்டுட் தட் யூனிட்ஸ் கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட் ஆகி போகுது இங்க போகும்போது. அப்ப 100% கம்ப்ளீட் ஆயிருக்குது. அப்ப நான் 1250 யூனிட்ல ஈக்குவலண்ட் யூனிட்ஸ்ன்றது வந்து மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 1050, லேபருக்கு பார்த்தா 1125 தான். இதுதான் வந்து ஈக்குவலண்ட் ப்ரொடக்ஷன். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த கணக்குல ஒரே ஒரு விஷயம், ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக். என்னங்க? ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக். எஸ். அப்ப ஓப்பனிங் ஸ்டாக்கு என்னதான் இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக் என்னதான் இருக்கும். அப்ப க்ளோசிங் ஸ்டாக்கு 100% லேபர் கம்ப்ளீட்டு, 70% சரி 100% மெட்டீரியல், சரி மெட்டீரியல், லேபர் எவ்வளவுங்க? 70%னா நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கா தான் இது போய் உட்காரும். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கா போகும் பொழுது இங்க 0வும் இங்க 30% இருக்கணும் அப்படிங்கிறது லாஜிக். சரி, நம்ம கணக்குல அதே தான் வந்திருக்கும். அப்ப இங்க 200% ஓப்பனிங் ஸ்டாக் வருது அப்படின்னா, டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் 100%, லேபர் 40%னா ரிமைனிங் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அதாவது க்ளோசிங் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி தான் நீங்க அங்க போகணும். அப்ப க்ளோசிங் ஸ்டாக் 100%, 70% தான், ரிமைனிங் 30% என்ன இருக்குது ஓப்பனிங் ஸ்டாக்கா போகும். அடுத்த இயருக்கு ஓப்பனிங் ஆகும். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த கணக்குல வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த பார்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ டோட்டல் ஆஃப் இந்த ப்ரொடக்ஷன் 1250 யூனிட் கொடுத்ததுல வெறும் 1050 மட்டும் தான் இது மெட்டீரியல்ல வந்து ஈக்குவல் ப்ரொடக்ஷன் நடந்துருது. லேபருக்கு வந்து 1125 தான் வந்திருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டிடக்கூடாது, தப்பு. அது லாஜிக் இல்ல. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் 1250. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இது ரெண்டுத்தையும் கூட்டி இல்லாமான்னு கேட்டா கூட்டினா ரொம்ப ரொம்ப தப்பா போயிடும். இப்படியே செஞ்சிடாதீங்க. கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட் பண்றது எப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? அப்போர்ஷன்மெண்ட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். மெட்டீரியலுக்கு வந்து எவ்வளவுதான் கம்ப்ளீஷன் ஆயிருக்குது? 1050. லேபர் அண்ட் ஓவர் ஹெட் தான் என்ன சொல்றாங்க, இப்ப இந்த மெட்டீரியலுக்கு 350, லேபர் அண்ட் ஓவர் ஹெட் ரெண்டு சேர்த்து தான் சொல்றான். லேபர் அண்ட் ஓவர் ஹெட். அப்ப லேபர் அண்ட் ஓவர் ஹெட்டுக்கு வந்து 1125.
அப்போ இது வந்து எப்படி சார் இந்த 3 ரூபா போட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்போ 9,900 ரூபாய் நீங்க டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? 9,900 ரூபாய். இதோட டோட்டல் எவ்வளவு சார்? இப்போ காஸ்ட் பெர் யூனிட் எப்படி கிடைச்சிங்க? காஸ்ட் டிவைடட் பை ஈக்குவலன்ட் யூனிட்ஸ். நீங்க அப்போ 3150 டிவைடட் பை 1050. அப்போ காஸ்ட் பெர் யூனிட் கிடைச்சிச்சு. 4500 டிவைடட் பை 2250 டிவைடட் பை 1125. ஸோ 2. ஸோ அப்போ டோட்டல் புரியுதுங்களா? அப்போ லாஜிக்லி யூ அண்டர்ஸ்டுட் தட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஈச் எலிமெண்ட் 9,900 ரூபாய் டோட்டலா காஸ்ட் எனக்கு சாயிருக்குதுங்க சார். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்க்கணும். 9,900 வகுத்தல் 9 காஸ்ட்னா 1,100 ரூபாய். அப்ப 1,100 என்னது? இப்படி லாஜிக்கலா புரிஞ்சுக்கணும். 9,900 வகுத்தல் 9 1,100 ரூபாய் வரும். இந்த 1,100 கம்ப்ளீட் ஆயிருக்கு நான் சொன்னேன். கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. 100% கம்ப்ளீட் ஆயிருக்கு. So that you understand the concept clearly. So புரியுதுங்களா? புரியுது. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் காஸ்ட். காஸ்ட் நம்ம வந்து அப்போர்ஷன்மெண்ட் பண்ணணும். காஸ்ட் இன்கர்டு டு கம்ப்ளீட் தி ஒர்க் ஆன் ஓப்பனிங் ஸ்டாக். என்னங்க? காஸ்ட் இன்கர்டு டு கம்ப்ளீட் தி ஒர்க் ஆன் ஓப்பனிங் ஸ்டாக். மெட்டீரியலுக்கு 0. ஏன் 0? பிகாஸ் ஓப்பனிங் ஸ்டாக் அங்க வரும்போது 0 தான் வருது. லேபருக்கு வந்து 120 ஏன் போடுறேன்? 200 யூனிட்ல 60 40 40 கம்ப்ளீட்டட். வெரி குட். அன்கம்ப்ளீட் எத்தனைங்க? 60. அப்போ வந்து இது வந்து அன்கம்ப்ளீட்டட் போர்ஷன் நான் போடுறேன். அப்போ 60 போட்டு 6 2 12. பவர் கிட்டுக்கு 6 2 12. காஸ்ட் பெர் யூனிட் 4 ரூபா 2 ரூபா எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருக்கு. கண்டுபிடிச்சு 4 ரூபா. சோ 120 into 4 480. 120 யூனிட்ஸ் கம்ப்ளீட்டட் ஆனது 100%. இப்போ மெட்டீரியலுக்கு 100, லேபருக்கு 100, ஓவர்ஹெட்ஸ்க்கு 100. ஸோ 900. இப்போ மெட்டீரியலுக்கு வந்து 3 ரூபா 4 ரூபா 2 ரூபா 8,100 ரூபாய். க்ளோசிங் ஸ்டாக் எப்படின்னா மெட்டீரியலுக்கு வந்து எவ்வளவு? 150 ரூபா. ஏன்னா 100% மெட்டீரியலுக்கு வந்து 150 ரூபா. மற்றதுல 70%. இல்ல 150ல 100%, அடுத்து 150ல 70%, 105. கிளியரா? ஸோ 4 2 மேலே இருக்குது. ஸோ இப்படி போட்டாலும் நீங்க ஆன்சர் வரும். இந்த அப்போர்ஷன்மெண்ட் வந்து இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து ப்ராசஸ் அக்கௌண்ட். சார் ப்ராசஸ் அக்கௌண்ட் நமக்கு தெரியும். எத்தனை யூனிட் நீங்க கொண்டு வந்தீங்க? 200 யூனிட். அதுக்கு 4 ரூபா எப்படி சொல்றீங்க? என்ன கண்டுபிடிச்சாச்சு. மெட்டலுக்கு எவ்வளவு? 4 ரூபாய். எங்க சொல்லிக்கிறீங்க? நீங்களே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. மெட்டலுக்கு வந்து 4 ரூபான்னு சொல்லிக்கிறீங்க. அது அங்கிருந்து எடுத்து போனோம். இங்க இந்த இது எடுத்து போடக்கூடாது. இது அப்போர்ஷன்மெண்ட் காஸ்ட் 3 ரூபா எடுத்து போட்டா தப்பா போயிடும். சம் அப்படி போடக்கூடாது. கிளியரா? ஸோ 4 rupees எங்க? எஸ். நீங்க மெட்டீரியல் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க? 1,050 ரூபா. அது பிரைஸ் சொல்லவே கிடையாது. ஆனா மெட்டீரியலோட வேல்யூ, லேபரோட வேல்யூ, ஓவர் ஹெட்ஸோட வேல்யூ வந்துருச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் 1,100 போது நீங்க சொல்லிட்டீங்க. க்ளோசிங் ஸ்டாக் 150 சொல்லிட்டீங்க. க்ளோசிங் ஸ்டாக்கோட ரேட் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டா நீங்க சொல்லிக்கிறீங்களா? சொல்லல. ஆனா 4 ரூபா எடுத்துக்கலாம். அவன் ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ. வெரி குட். ஆனா அப்படி எடுத்துக்கல. நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா 150 ரூபா இன்ட்டு 4 தானே போடணும். ஆனா போடல. லாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப 1,250 யூனிட்ஸுக்கு 10,700 ரூபாய். சொல்லுங்க. 10,700 என்பது 1,250 யூனிட்ஸுக்குன்னா ஒரு யூனிட்ஸுக்கு எவ்வளவு? 8 ரூபா 56 பைசா. அப்ப காஸ்ட் இன்கர்ட் அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்ரெடி எவ்வளவு? 800. காஸ்ட் இன்கர்ட் டு கம்ப்ளீட் தி ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 720. வாட் வேர் இஸ் 720? காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் யூனிட்ஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் திஸ் ப்ராசஸ் 8,100 சொல்றாங்க. அது என்ன 8,100? சரி இதுங்க சார். எங்க? காஸ்ட் இன்கர்ட் டு கம்ப்ளீட். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்போர்ஷன் காஸ்ட்மெண்ட்ல இந்த யூனிட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் அண்ட் கம்ப்ளீட் பண்ணது எவ்வளவு? 8,100. அப்ப இங்க 8,100 எப்படி வந்துச்சு நான் சொல்லியாச்சு. கிளியரா? 8,100 720. சரி புரிஞ்சுங்களா? புரியுது. அப்ப 8,100 ஒண்ணு புரிஞ்சிச்சு.
800 ஒன்று புரிஞ்சிச்சு. 720 எப்படி வந்துச்சு? காஸ்ட் இன்கட் கம்ப்ளீட் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அப்போ ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு மேல கொடுத்துட்டான். க்ளோசிங் ஸ்டாக் அவனே கொடுத்தான் பாருங்க 1080 ரூபா. நீங்க கேட்டீங்களா 1080. ஸோ 1080 இங்க வந்திருக்கும். ஸோ எல்லாமே அங்கேயே இருக்குது. ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப தெளிவான கணக்கு. திருப்பி அகைன் ஐ டெல் யூ, பார்க்கறதுக்கு சின்ன கணக்காட்ட தெரியும், ஆனால் இது நிறைய விஷயம் இருக்குது, புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன்ஸ்னா என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்பார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் வந்து ப்ராசஸ் அக்கௌண்ட், மூணுத்தையும் ஒரே இதில் கேட்டேன். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்தாங்க சார், ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க சார், க்ளோசிங் ஸ்டாக்கோட பர்சன்டேஜ் கொடுத்தாங்க சார், அதுதான் மேட்ரு. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் பர்சன்டேஜ் தான் அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங் ஸ்டாக் வரும். அப்ப இங்க ஓப்பனிங் ஸ்டாக் வந்திருக்குன்னா இது வந்து போன வருஷத்துல க்ளோசிங் ஸ்டாக்கா இருந்திருக்கும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ரிமைனிங் தான் போடணுமே தவிர 40% கம்ப்ளீஷன் எடுத்து போட்டா தப்பா போயிடும். அது வந்து போன வருஷத்துக்கு. அப்ப இந்த விஷயம் வந்து டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து லாஸ்ட் இயருக்கு. அப்ப நமக்கு இந்த வருஷத்துக்கு வரும்போது ஓப்பனிங் ரிமைனிங் தான் வரும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். புரிக்கலைன்னா கணக்கு தப்பு. அதனால நான் சொன்னேன் இங்க ரிமைனிங் தான் சொன்னேன், இங்க ரிமைனிங் தான் நான் சொன்னேன். கிளியரா? இந்த பார்ட்டிலாம் உங்களுக்கு புரியணும். ரிமைனிங் அப்ப 200ல ரிமைனிங் தான் நான் போட போறேன். அப்ப ஹிந்து வந்து 100%, ஏன்னா யூனிட்ஸ் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அப்ப வந்து எனக்கு 100% 100 தான் நான் போட்டோம். க்ளோசிங் ஸ்டாக்ல வந்து இந்த வருஷம் 100, அதுக்கு 70. அப்ப அதுல வந்து ஆக்சுவலா இப்ப போட்டலாம், ரிமைனிங் அடுத்த வருஷம் தான் போய் வைக்கிறோம். அப்ப இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாவே நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஈச் எலிமெண்ட் என்ன செஞ்சலாம், ஈஸி தான். அப்ப அதாவது ஈக்குவலன்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், மற்ற இந்த ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சாதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்பார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட், காஸ்ட் கண்டுபிடிச்சாதான் ப்ராசஸ் அக்கௌண்ட் பண்ண முடியும். ப்ராசஸ் அக்கௌண்ட் இஸ் வெரி வெரி ஈஸி. தட்ஸ் ஆல். ஓகேவா? அண்டர்ஸ்டுடா? கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் ஆகுதா?